கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 43 அதிகாரம் 18-19 ஆகிய வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று இன்றைக்கு நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார்? முந்தினவைகளை நினைக்காமல் வாழும்போது, பூர்வமானவைகளை சிந்திக்காமல் வாழும்போது. பழைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் நாம் யோசிக்க கூடாது. பழைய பாவ வாழ்க்கையை திரும்ப நாம் யோசித்து பழைய பாவத்திலே விழுந்து போகும்போது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை செய்வார், அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே பழைய காரியங்களை பேசுகிறோமா? பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறோமா? ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்ய வேண்டுமென்றால், புதிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க வேண்டுமென்றால், பழைய வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், எபேசியர் 4 அதிகாரம் 22, 23, 24 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகிய மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டுமா? நம்முடைய இருதயத்திலே புதிதான ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். பழைய காரியங்கள், பழைய இச்சைகள், பழைய பாவ வாழ்க்கைகளை நாம் களைந்து போட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகளாய் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் சாயலால் புதிய மனுஷனை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் பரிசுத்தத்தோடு வாழ்கிறோமா? நீதியான வாழ்க்கை வாழ்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய அவர் ஆவலோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், நம்முடைய இருதயத்திலே புதிதான ஆவியை பெற்றவர்களை நாம் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வனாந்தர வாழ்க்கையாக இருக்கலாம், நன்மை இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். நம்முடைய வனாந்தர வாழ்க்கையை கர்த்தரால் மாற்ற முடியும். அவர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார், செழிப்பாய் மாற்றுவார், கனிதருகிற செடியாக நம்மை மாற்றுவார். எப்பொழுது?
பழைய காரியங்களை நாம் நினைக்காமல் வாழும்போது, பழைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் வாழும்போது நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய இடம் கொடுப்போம். பழைய பாவ சுபாவங்கள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் புதிதாய் மாற்ற விரும்புகிறார். புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதற்கு நாம் இடம் கொடுப்போம். வனாந்தர வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக இருக்கட்டும். நம்முடைய இருதயத்திலே புதிதான ஆவியை பெற்றவர்களாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வனாந்தரங்களை செழிப்பாக மாற்றுவார். தரித்திர நிலைமைகளை மாற்றுவார். அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்து ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. அவருடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். பிரியமானவர்களே, முந்தின காரியங்களை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், பழைய பாவ வாழ்க்கையை நினைக்காமல் கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். ஹல்லேலூயா. புதிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். புதிய நன்மைகளை கொடுப்பார். அவர் கொடுக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. இப்பொழுதும் இந்த இரவு நேரத்துக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டின்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நேரே சகாயர் என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. இப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் இப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்கப்பா. இந்த குடும்பங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் மறுபடியும் கட்டப்படட்டும். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குழந்தை இல்லாமல் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அப்படி நன்மையினால் நிரப்புவீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரை எங்களுக்கு அடைக்கலம், நீரை எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பியிருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.